மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் குறித்து அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. இந்த பணிக்கான கல்வித் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான தொகுப்பூதியம் வந்து ரூ. 13,000, வயது வரம்பு வந்து 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆடியாலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு பிஏ எஸ்எல்பி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். மாத தொகுப்பூதியம் வந்து ரூ. 23,000, வயது வந்து 35 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்குது. பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து முடிச்சிருக்கணும். மாத தொகுப்பூதியம் வந்து ரூ. 23,000 சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேடியோகிராஃபருக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். மாத தொகுப்பூதியம் வந்து ரூ. 13,000. காலி பணியிடம் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்ட் இருக்குது. வயது வரம்பு 35 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. யூஹெச்என் ஆர் ஏஎன்எம் கேட்டகரியில் 2 வேக்கன்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 இயர் ஏஎன்எம்எஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத தொகுப்பூதியம் வந்து ரூ. 14,000 சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 35 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 5 கேட்டகரியில் 7 காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்ப படிவம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய கல்வி சான்றிதழ் நகல்களை, முன் அனுபவ சான்றிதழ் நகல்களையும் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 மாலை 5 மணிக்குள்ளே டைம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624-002 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலுவலக நாட்களில் நேரில் வந்தியும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் நியமனங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனைத்து சான்றிதழ்களையும் செல்ஃப் அட்டஸ்டட் சுய சான்றொப்பமிட்டு சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதோட இவ்வலுவலக மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கும் மெயில்லையும் ஒன்ஸு உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணிநிலம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும்னு